வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கம். 1930 பிப்ரவரி 3ஆம் தேதி வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. இந்த கட்சி வியட்நாமின் விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. அக்காலத்தில் வியட்நாம் பிரெஞ்சு குடியேற்ற ஆட்சியின் கீழ் கடும் அடக்குமுறைகளை அனுபவித்து வந்தது. வியட்நாமிய மக்கள் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக கடுமையாக சுரண்டப்பட்டனர். விவசாயிகள், தொழிலாளர்கள் மிகுந்த துன்பங்களை எதிர்கொண்டனர். இந்த சூழ்நிலையில் ஒரு புரட்சிகர அரசியல் அமைப்பு தேவை என்பது தெளிவாக உணரப்பட்டது. இந்த கட்சியின் உருவாக்கத்திற்கு முக்கிய காரணியாக இருந்தவர் ஹோ சி மின். அவர் ஒரு புரட்சிகர தலைவர் மட்டுமல்லாமல் மார்க்சிசம் லெனினிசம் கொள்கைகளை வியட்நாம் மக்களிடம் கொண்டு சென்ற முக்கிய சிந்தனையாளராவார். வியட்நாமில் செயல்பட்டு வந்த பல சிறிய கம்யூனிஸ்ட் குழுக்களை ஒன்றிணைப்பதே முக்கிய இலக்காக இருந்தது. இதற்காக 1930ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் ஒரு ஒற்றுமை மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாடு ரகசியமாக நடத்தப்பட்டது, ஏனெனில் பிரெஞ்சு அரசின் கண்காணிப்பு மிகவும் கடுமையாக இருந்தது. மாநாட்டில் வியட்நாமிய புரட்சிகர இயக்கங்களை ஒன்றிணைத்து ஒரே கட்சியாக செயல்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அந்த மாநாட்டின் விளைவாகவே வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது. இந்த கட்சி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை அடிப்படையாக கொண்டு சமூக சமத்துவத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படத் தொடங்கியது. கட்சியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பிரெஞ்சு குடியேற்ற ஆட்சியை அகற்றி வியட்நாமை ஒரு சுதந்திர நாடாக மாற்றுவதாகும். அதோடு நில சீர்திருத்தம், சமூக நீதி, சம உரிமை போன்ற கொள்கைகளும் முன்வைக்கப்பட்டன. ஆரம்ப காலங்களில் கட்சி பல தடைகளை சந்தித்தது. பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர், சிலர் கொல்லப்பட்டனர். இருந்தாலும் கட்சி தனது புரட்சிகர செயல்பாடுகளை தொடர்ந்தது. பின்னர் இந்த கட்சி வியட்நாமின் விடுதலை போராட்டத்திற்கு தலைமையேற்று மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவை பெற்றது. இதன் அடிப்படையிலேயே 1945ஆம் ஆண்டு வியட்நாம் சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது. ஆகவே 1930 பிப்ரவரி 3 அன்று ஹாங்காங்கில் நடந்த அந்த ஒற்றுமை மாநாடு வியட்நாம் வரலாற்றில் மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கம் நாட்டின் சுதந்திரம் மற்றும் சமூக மாற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்தது.